ராம 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 ராம. ஸ்ரீராம ஜெயம். எல்லாருக்கும் நமஸ்காரம். கத்தவிருக்ஷா வழங்கும் ஸ்ரீராமநவமி உற்சவமான ராகவனை போற்றுவோம் நிகழ்ச்சியுடைய இன்றைய பகுதிக்கு உங்க எல்லாரையும் வெல்கம் பண்றதுலயும் இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுலயும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அயோத்தியால ராம் லல்லா பிராண பிரதிஷ்டா பண்ணி நம்ம கொண்டாடுற முதல் ஸ்ரீராமநவமி. நீங்க எல்லாரும் உங்க ஆத்துல அற்புதமா இந்த ஸ்ரீராமநவமியை நன்னா கொண்டாடின்னு இருப்பேள் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னையுடைய நிகழ்ச்சி ராமாயணம் பை கிட்ஸோட கடைசி பாகத்துல நம்ம இருக்கோம். குழந்தைகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குழந்தையும் அந்த ராமாயண காவியத்தை அவ்வளவு அற்புதமா டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்துருக்கா. நேத்திக்கு நிஷிதாவுடைய சுந்தரகாண்டம்ல கண்டேன் சீதையை அப்படின்னு ஆஞ்சநேயர் சொல்றதோட நிறுத்தினோம். இன்னைக்கு அதோடைய தொடர்ச்சியா ஆஞ்சநேயர் கண்டேன் சீதைன்னு ராமர் கிட்ட சொன்னதுக்கு அப்புறமா என்ன நடந்தது, ராமர் பாலம் எப்படி கட்டி இலங்கைக்கு போய் ராவண யுத்தம் நடந்து சீதா சமேத ராமச்சந்திரமூர்த்தி, இளையபெருமாள், லக்ஷ்மணன், ஆஞ்சநேயர், சுக்ரீவன், விபீஷ்ணர் எல்லாரும் சேர்ந்து அயோத்தியாவுக்கு திரும்பி போய் ராமர் பட்டாபிஷேகம் நடந்து ராமர் ராஜ்யம் எவ்வளவு அற்புதமா நிலைநாட்டப்பட்டது. இந்த சீரீஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸை தான் நம்ம எல்லாருக்கும் சொல்ல போறா குழந்தை பிரகிருதி நாராயணன். நம்ம எல்லாரும் இப்ப அதை கேட்டு ரசிக்கலாம். கண்டேன் 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 சீதையை கண்டேன் ராகவா அப்படின்னு பாடிண்டே ஆஞ்சநேயர் என்ன பண்றார், சீதாதேவி கொடுத்த சூடாமணி எடுத்துட்டு வந்து ராமர்கிட்ட கொடுக்குறார். ராமருக்கு அதை பார்த்த உடனே ஒரே சந்தோஷம். ஆனா எல்லாருக்கும் ஒரு டவுட். என்ன டவுட்? எப்படி அந்த இவ்வளோ பெரிய சமுதிரத்தை கடக்கிறது அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ ஆஞ்சநேயர் என்ன பண்ற, ராம் அப்படின்னு சின்னதா ஒரு கல்லுல எழுதி அந்த சமுதிரத்துல தூக்கி போடுறார். அது மிதக்கிறது. சரி, ஓகே, இப்படியே நம்ம ஒரு பாலம் கட்டிடலாம் அப்படின்னு எல்லாரும் முடிவு பண்றா. சமுத்திரராஜனும் கட்டிக்கோங்கன்னு ராமரண்ட வந்து சரணாகதி அடைஞ்சிடுறான். அவளும் ஈஸா ஒரு பாலத்தை கட்டி லங்கைக்கு போய் சேர்ந்துடுறா. அப்புறம் என்ன ஆகுது, ராவணனுக்கு ஒரே ஆச்சரியம். எப்படி இந்த ராமன் அவ்வளோ பெரிய சமுத்திரத்தை தாண்டி இங்க வந்து சேர்ந்தா அப்படின்னு யோசிக்கிறான். அவன் வந்து என்ன பண்றான், சரி நம்ம வந்து இந்த அசுரப்படையை திரட்டி அவளை அழிச்சிடணும் அப்படின்னு முடிவு பண்றான். விபீஷ்ணன் வந்து வேண்டாம், அவர் வந்து புத்தி வீரம் எல்லாத்தையும் சிறந்தவர், நீ வேணும் இப்படி பண்ணாத வேணும்ட்டே அப்படின்றான். ஆனா வந்து ராவணன் கேட்குற மாதிரி தெரியல. இங்க இருந்தா வந்து நமக்கு தான் ஆபத்துன்னுட்டு விபீஷணன் வந்து ராமரண்ட போயிட்டு சரணாகதி அடைஞ்சிடுறான். இவன் வந்து அந்த அசுரப்படையை வந்து அனுப்புறான். வானரப்படை அது கூட சண்டை போட்டு ஜெயிச்சிடுறது. பெரிய ஒரு கதவு இருக்காங்க. அந்த கதவை உடைக்கிறதுக்காக ஒரு பெரிய மரத்தோட ட்ரங்க் எடுத்துன்னு வந்து உடைக்கிறான். அதுல இருந்து அந்த கதவை விட பெருசா ஒரு அசுரன் வரான். அந்த அசுரன் வந்து உடம்பு ஃபுல்லா கல்லால் ஆயிருக்கு. ராமர் வந்து அவனையே ஊத்து பார்த்துட்டு இருக்கார். அதுக்கப்புறமா வந்து ஆஞ்சநேயரை அவரோட உருவத்தை பெருசு பண்ண சொல்லிட்டு அவரோட கை மேல ஏறி நின்னுக்கிறார். அவரோட கழுத்து மட்டும் ஸ்கின்னால இருக்கு. அங்க வந்து அம்பேதி அவனை வதம் பண்ணி மோட்சம் கொடுத்துடுறார். இது தெரிஞ்சுட்ட உடனே ராவணன் வந்துட்டு அவனோட தம்பியான கும்பகர்ணனை வந்து அனுப்புறான். கும்பகர்ணனுக்கு வந்து பாதி சண்டையிலேயே தெரிஞ்சிடுறது ராமர் வந்து சாட்சாத் மகாவிஷ்ணு அப்படின்னு. ஆனா வந்து இல்லை, என்னோட அண்ணாக்காக நான் சண்டை போடுவேன் அப்படின்னு சண்டை போடுறான். அப்போ ராமர் அவனை வதம் பண்ணிடுறார். வதம் பண்ணி அவனுக்கு மோட்சத்தை கொடுத்துடுறார். அடுத்தது யாரு, ராவணனுடைய பையனான மேகநாதன் என்ன பண்றான், லக்ஷ்மணனோட உடம்புல நாகாஸ்திரத்தை விட்டுடுறான். ராக விஷம் வந்து அவன் உடம்பு ஃபுல்லா பரவிடுறது. ராமருக்கு ஒரே கவலை. அப்போ வைத்தியர் வந்து ஒரு மூலிகை சொல்றார். அந்த மூலிகை சஞ்சீவி மலையில இருக்கு. ஹனுமானை போய் எடுத்துன்னு வர சொல்றான். ஹனுமானுக்கு அது எந்த மூலிகைன்னு தெரியல. மலையை எடுத்துன்னு வந்து கொடுத்துடுறார். அப்புறம் என்ன ஆகுது, லக்ஷ்மணனுக்கு கான்சியஸ் வந்துடுறது. அப்புறம் இந்திரஜித் ஒரு பெரிய யாகம் பண்றான், நம்ம வந்து பவர்ஃபுல் ஆகணும் அப்படின்னுட்டு. லக்ஷ்மணன், அங்கதன், ஹனுமான், சுக்ரீவன், அப்புறம் 2-3 வானரங்கள் எல்லாரும் போய் அந்த யாகத்தை அழிச்சுட்டு இந்திரஜித்தையும் வதம் பண்ணிட்டு வந்துடுறா. இதை கேட்டு ராவணனுக்கு ஒரே கோபம் வந்து அவனே போறான்.
அப்போது ராமர் வந்து என்ன பண்ணுறேன், இன்று போய் நாளை வா அப்படின்னு திருந்தறதுக்கு ஒரு நாள் டைம் தரேன். ஆனால் அவன் வந்து என்ன பண்ணுறான், திருந்தாமல் அடுத்த நாள் சண்டைக்கு வரான். பயங்கரமாக போர் நடக்கிறது 2 பேருக்கும். அப்போ விபீஷணன் சொல்கிறான், அவனோட பவர் எல்லாம் அவனுடைய மார்பு செஸ்ட்டில் தான் இருக்கு, நீங்கள் அங்கே அவனை தாக்குங்கோ அப்படிங்கிறான். ராமரும் வந்து அங்கே தாக்கி அவனை வதம் பண்ணி மோட்சம் கொடுத்துடுற. அப்புறம் அவள் போய் சீதையை மீட்றா. அப்புறம் விபீஷணனை வந்து ராஜாவாக்கிட்டு கிளம்பி அயோத்திக்கு போகும்போது அங்கதன், விபீஷணன், ஹனுமான், சுக்ரீவன் எல்லாரும் அவ கூட வரா. ஹனுமான் வந்து ஃபர்ஸ்ட் போய் பரதன்கிட்ட சொல்லிடுறார், இந்த மாதிரி உன் அண்ணா ராமர் வரார். பரதனுக்கு ஒரே சந்தோஷம், வெயிட் பண்ணிட்டு இருந்தாலே நான் 14 வருஷமா அவனுடைய அண்ணாக்காக. அப்புறம் என்ன இருந்தால் அவன் ஓடோடி வரான் அயோத்திக்கு. அவளும் வந்து சேர்ந்துடுறா. அங்கே வந்து யாரெல்லாம் வெயிட் பண்ணுறா, யார் தெரியுமா, அங்கே அந்த அயோத்தியில் இருக்கிற கல், புல், புழு, பூச்சியிலேருந்து மனுஷா வரைக்கும் எல்லாரும் வெயிட் பண்ணுறா. குரு வசிஷ்டர், மாதா கௌசல்யா, மாதா சுமித்ரை, மாதா கைகேயி, பரதன், சத்ருக்னன், ஊர்மிளை, மாண்டவி, சுதகீர்த்தி எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. மற்ற மக்கள் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. கோலாகலமாக கொண்டாடுறா ராமரோட வருகையை. ராஜ மரியாதையோட ராமரை வரவேற்கிறா. ராமரோட பட்டாபிஷேகம் நடக்கிறது. அரியணை அனுமன் தாங்க அங்கதன் உடைவாள் எந்த பரதன் வெண்குடை கவிக்க இருவரும் கவரி பற்ற விரை செறி கமலத்தாள் சேர் வெண்ணையூர் சடையன் தங்கள் மரபுலோ கொடுக்க வாங்கி வசித்தனே புனைந்தான் மௌலி அப்படின்னு கம்பராமாயணத்தில் கம்பர் ராமருடைய பட்டாபிஷேகத்தை பற்றி எழுதியிருக்கார். அப்புறம் ராமருக்கு பட்டாபிஷேகத்தை வசிஷ்டரே இருந்து பண்ணி வைக்கிறார். அப்புறம் ராமர் வந்து என்ன பண்ணுறார், எல்லாருக்கும் அவளுக்கு வேண்டியதை கொடுக்குறார். அப்போது ராமருடைய வம்சாவளியில் வந்தவா எல்லாரும் வம்சமாக ஆராதனை பண்ணி வந்த பெரிய பெருமாளான ரங்கநாதரை விபீஷணனுக்கு பிரணவாகார விமானத்தோடு கொடுத்துடுறார். வந்த எல்லா ராஜாக்களும் மகிழ்ச்சியாக அவளோட ஊருக்கு போயிடுறா. ஆனால் ஹனுமான் மட்டும் நான் வரல, நான் ராமபிரானோடைய இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டார். அன்னியிலிருந்து அயோத்தியாவில் அற்புதமாக ராமராஜ்யம் நடக்கிறது. தேங்க்யூ வெரி மச் பிரகிருதி. கண்டேன் சீதையில் ஆரம்பித்து ராமர் ராஜ்யம் நிலைநாட்டப்பட்ட வரைக்கும் உன்னுடைய சீரீஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் ரொம்ப நன்னா இருந்தது. ஐ எம் ஷுர் வியூவர்ஸ் அண்ட் ஆடியன்ஸ் நீங்களாமும் இதை நன்னா ரசிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இதை தொடர்ந்து இந்த ராமாயணம்ன்ற காவியத்தை அற்புதமாக கம்ப்ளீட் பண்ண போகிற நிஷிதா பை சிங்கிங் ராமச்சந்திர மங்களம் சாங். லெட்ஸ் ஆல் லிசன் டு இட். मनोहराय मामक भीष्टदाय महितमङ्गलम् कौसलेन्द्राय मन्दहासभासभूषणाय वासवादिविनुतसद्वराय मङ्गलम् चारुकुङ्कुमोपेतचन्दनादिचार्चिताय हारक शोभिताय भूरिमङ्गलम् ललितरत्नकुण्डलाय तुलसीवनमालिकाय जलजसदृष्ट्यतिहाय चारुमङ्गलम् विमलरूपाय विदितवेदान्तवेद्याय सुमुखचित्तकामिताय सुभाग्यमङ्गलम् रामदासामृदुलहृदय तमरसानिवासाय स्वामी भद्रगिरिवराय सर्वमङ्गलम् स्वामी भद्रगिरिवराय सर्वमङ्गलम् स्वामी भद्रगिरिवराय सर्वमङ्गलम् रामचन्द्राय जनकराजय मनोहराय मामक भीष्टदाय महितमङ्गलम् मामक भीष्टदाय महितमङ्गलम् मामक
Thank you very much, Nishita. This is a perfect finish to the Ramayanam series by kids. ரொம்ப அழகா பாடின நிஷிதா. Thank you very much again on behalf of Kathavriksha. ஸ்ரீ ராமநவமி உற்சவமான ராகவனை போற்றுவோம் உடைய முதல் பகுதியில் நம்ம முதல் நாள் சங்கேப ராமாயணத்துடைய ஸ்லோகங்கள் அதோடைய விளக்கங்கள்ல தொடங்கி இப்போ ராமாயண காவியத்துடைய கதைகள்ல முடிச்சிருக்கோம். ரொம்ப அழகான அற்புதம் ராமர் பண்ணியிருக்கார். சங்கேப ராமாயணம் சொன்ன ஸ்ரீமதி ஐஸ்வர்யா அண்ட் ஸ்ரீமதி ஜனனி சுந்தர் அவர்களுக்கு கோடான கோடி நன்றிகள், நமஸ்காரங்கள். ராமாயணம் ஸ்டோரி சொன்ன கிட்ஸ் எல்லாருக்குமே தேங்க்யூ ஆன் பிஹாஃப் ஆஃப் கதவிருக்ஷா. உங்கள் எல்லாரோடையுமே ராமருடைய அனுகிரகம் எப்பயுமே இருந்துட்டே இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், லோகக்ஷேமமாக இருக்கணும்னு நம்ம எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ராமர் இந்த வருஷமும் 3வது தடவையாக ராகவனை போற்றுவோம் நிகழ்ச்சியை அற்புதமாக கொண்டாடுறதுக்கான அனுகிரகம் பண்ணி அதை விதவிதமாக செலிப்ரேட் பண்ணுறதுக்கான வழியும் காமிச்சு கொடுத்து அதை எல்லாத்தையும் நம்மளை அனுபவிக்கவும் வச்சுட்டார். வியூவர்ஸ் அண்ட் ஆடியன்ஸ், ஐ எம் ஷுர் நீங்கள் எல்லாருமே இதை நன்னா அனுபவிச்சுட்டு வந்துருப்பேள். இன்னியுடைய ராகவனை போற்றுவோம் நிகழ்ச்சியுடைய கடைசி பகுதி ஒன்று இருக்கு. இட் இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு பி அ வெரி வெரி ஸ்பெஷல் ஒன். எல்லாரும் கண்டிப்பாக அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கோ. அதுக்கு எல்லாரும் கதவிருக்ஷாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. மீண்டும் கதவிருக்ஷாவின் ஸ்ரீராமநவமி உற்சவமான ராகவனை போற்றுவோம் தி ஃபினாலே எபிசோட்ல உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நமஸ்காரம்.